அனைவருக்கும் வணக்கம். இது வெங்கட்ராமன் பேசுறேன். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்றது ஒரு பங்கு வாங்குவதற்கு முன் என்னென்ன பார்க்கணும். அதாவது அந்த ஒரு பார்ட் 3 சீரீஸா போடலாம் இருக்கு. அதுல இது பார்ட் 3. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இதுக்கு முன்னாடி 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஒன்று வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னா என்ன, அப்புறம் கம்பெனி டைரக்டர்ஸோட டீட்டெயில்ஸ் என்ன, அதெல்லாம் இருக்கு. இது ப்ரீவியஸ் 2 வீடியோஸை நீங்க பாருங்க. இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய சேல்ஸ், அதனுடைய வியாபாரம் சொல்லுவாங்க. அதனுடைய சேல்ஸ் எப்படி இருக்குங்கிறது தான் பார்க்கணும். அதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும்னா, ஒரு கம்பெனியுடைய சேல்ஸோட 5 வருஷத்துக்கு உண்டான சேல்ஸ் எப்படி போயிட்டு இருக்குங்கிறத பார்க்கணும். அது ஒரு கம்பெனியோட சேல்ஸ் யூனிஃபார்மா 20% growth கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த கம்பெனி நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு, நல்லா வளர்ச்சி அடைந்துட்டு இருக்கு, இட் இஸ் அ வெல்தி கம்பெனின்னு நம்ம டிசைட் பண்ணலாம். ரெண்டாவது, ஒரு கம்பெனி ஒரு 30%, 25%, 20 to 25% growth கொடுத்திருந்தால் அதனுடைய ப்ராஃபிட் மார்ஜின் 13 to 15% வரலாம். அப்படிங்கிறப்ப அதனுடைய ப்ராஃபிட் நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி இபிஎஸ் ஏறும். அப்போ நம்மளுடைய ஷேர் ப்ரைஸும் கூடுறதுக்கு உண்டான வாய்ப்பு உள்ளது. இது ரெண்டாவது. அப்புறம் ஒரு கம்பெனியோட ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட் எப்படி இருக்குங்கிறத சேல்ஸை வச்சு பார்க்கலாம். அதனுடைய ஆர்டர் புக்கு என்னன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த கம்பெனி கமெண்ட்ரின்னு சொல்லிட்டு பேட்டிலாம் கொடுப்பாங்க, அதெல்லாத்தையும் கூட பார்த்துக்கலாம். அதனுடைய ஆர்டர் புக்கு பேலன்ஸ் ஷீட்லேயே காமிப்பாங்க. ஃபியூச்சர் ஆர்டர் புக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ரி சொல்லுவாங்க. இதை வச்சுட்டு நம்ம அதனுடைய growth எப்படி இருக்கு, ப்ராஸ்பெக்ட்ஸு அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம். அதே மாதிரி ஒரு கம்பெனியோட சேல்ஸ் growth எப்படி பார்க்கணும்னா, வருடம் அதனுடைய சேல்ஸ் growth எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ணணும். இப்போ குவார்டரும் காலாண்டு முடிவுகள் கூட தெரிவிக்கிறாங்க. காலாண்டு முடிவுகளை நம்ம ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம், இதனுடைய போக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஆனா முழுசா பார்க்கணும்னா ஒவ்வொரு வருடாந்தமும் அதனுடைய growth எப்படி இருக்குங்கிறத 5 வருஷத்துக்கு உண்டான growth பார்க்கணும். இது கம்பெனியுடைய சேல்ஸ். ஒரு வருடத்தில் அதனுடைய சேல்ஸ் அபரீத வளர்ச்சி அடைஞ்சிருந்தால் அது ஏன் அப்படி அபரீத வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதையும் பார்க்கணும். அதே மாதிரி சேல்ஸோட growth வளர்ச்சி குறைஞ்சிக்கிட்டே வந்ததுன்னா அதே சேல்ஸோட growth குறைஞ்சிக்கிட்டே வருது, இதையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ இந்த சேல்ஸ்ங்கிறது இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அதனால நம்ம அதை எப்பவுமே ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி பார்க்கணும். அதனுடைய ரொம்ப டீட்டெயில்டாக போக வேண்டாம். நம்ம ஒரு ஷேர், அதாவது ஒரு ஸ்டாக் வாங்க போகிறதுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய முக்கியமான ஐட்டங்கள்ல இதுவும் ஒன்று. இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.